ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, லவ்கான லிபின் ஆதம வாதியான் மின் தஹபின் லப்தகா இலைஹிமா சாலிசா வமா யம்லஉ ஃபஹு இல்ல துராப். ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடைகள் தங்கம் இருந்தாலும் 3வது ஒரு ஓடை இருக்குமா என்றுதான் அவன் பார்ப்பானே தவிர, அவன் இருக்கிற தங்க ஓடைகள் 2 இருக்கிறதே என்பதில் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், திருப்திப்பட மாட்டான். அவனது வாய் மண்ணை தவிர வேற எதுவும் நிரப்பாது. இதை அல் குர்ஆன் வசனமும் சொல்கிறது. அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். உங்களை அதிகமாக தேடிக்கொள்ளுதல் என்பது உங்களை வீணடிக்க செஞ்சுச்சு. அல்ஹா, இந்த அல்ஹா என்ற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. ஒரு மனிதனை திசை திருப்பக்கூடிய விஷயத்துக்கு அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்ப அல்லாஹு தாலா அந்த இல்ஹா என்ற வார்த்தையை, அதாவது ஒரு மனிதனை அது திசை திருப்புகிறது. எது திசை திருப்புகிறது அப்படி என்றால் செல்வம் என்று அல்லாஹு தாலா சொல்லல. தகாசுர், அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அதான் மிக முக்கியமான விஷயம். குர்ஆனிலும் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை வரைவிலக்கணப்படுத்துகிற நேரத்தில் வ தகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், குழந்தைகள் நிறைய வேண்டும், சொத்துக்கள் நிறைய வேண்டும் என்க அதிகப்படுத்திக் கொள்ளுதல், நிறைய வேண்டும் என்கின்ற அதிகப்படுத்திக் கொள்ளுதல் தான் இந்த உலகம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இந்த இடத்திலும் அல்லாஹு தாலா சொல்கிற நேரத்தில் அல்ஹாக்குமுத் தகாசுர், உங்களை அதிகமாக தேடிக்கொள்ளுதல் என்கின்ற எண்ணம் உங்களை வீணாக்கி விட்டது. எதுவரைக்கும்? கபர்களை நீங்கள் சந்திக்கின்ற வரைக்கும். நம்ம என்றைக்காவது இதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மனநிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படலாமா? ஆனா ஏற்படுகிறது. இப்ப 2 ஓடைகள் காலையில விடிஞ்சு வீட்டில் எழும்பி பார்க்கிறோம், வீட்டுக்கு முன்னுக்கால ஒரு ஓடை தங்கம் போகிறது. தங்கம் ஓடையாக ஓடுகிறது, நீங்க கண் முன்னால பாக்குறீங்க. இப்ப உங்களோட மனசு என்ன சொல்லுது? நான் லைஃப்ல செட்டில் ஆயிருவேன். மனசு அப்படித்தான் சொல்லுது. நமது ஓடை, நாங்க பார்க்கின்ற ஓடை, நான் லைஃப்ல செட்டில் ஆகிருவேன். ஏன் செட்டில் ஆகிருவேன்? நமக்கு ஒரு பவுன் கிடைச்சாலே பெரிய விஷயம். இது ஒரு ஓடையே ஓடுது, ஊருக்கே கொடுக்கலாம் என்ற மனநிலையில தான் நம்ம இப்ப இருக்கிறோம். காலையில விடிஞ்சு பார்த்தோம் என்று சொன்னால் 2 ஓடை ஓடுது, ஒன்றல்ல 2 ஓடை ஓடுகிறது. இதை கண்ட உடனேயே அடுத்தது மனிதனுக்கு என்ன வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் தகாசுர். சும்மா இருந்த நிலத்துல 2 ஓடை ஓடுதுண்டா, 3வதுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் இங்கே இருக்குது. மனசு அப்படித்தான் யோசிக்கிறது. சும்மா இருந்த நிலத்துல விடிஞ்ச உடனே 2 ஓடை ஓடுகிறது என்றால் 3வதுக்கு நிச்சயமா சான்ஸ் இருக்குது. ஒரு ஊர்ல ஒரு இடத்துல இதை பிராக்டிக்கலா ஒரு உதாரணம் கண் முன்னால கண்டோம். ஒரு ஊர்ல ஒரு இடத்தை எதேர்ச்சியா தோன்ற நேரத்தில் மாணிக்க கலகப்பட்டுட்டு, பெருமதிமிக்க கற்கள் அகப்பட்டுட்டு, அவ்வளவுதான். அந்த கல் எடுத்தாலே அவன் செட்டில் ஆகிக்கலாம். அந்த கல்லை கொண்டு போய் கொடுத்து வித்தாலே செட்டில் ஆகிக்கலாம். ஊட்ட உடைச்சிட்டாங்க. ஊட்ட உடைச்சி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டெல்லாம் உடைச்சி, அவன் வீட்டை உடைச்சதை பார்த்து அடுத்த வீட்டுக்கார வீட்டை உடைச்சி நிலத்தையெல்லாம் தோண்டி கல் அம்பிடுமான்னு சொல்லு. அப்ப இன்றைக்கு அந்த ஊரே அந்த மாணிக்க கல் பிசினஸுக்குரிய ஊரா என்ன செஞ்சுட்டு மாறிட்டு வீடு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதன் காரணமாக? இவன் அதாவது விடிஞ்சு எலும்பி தோன்ற நேரத்தில் மாணிக்க கலகப்பட்டால் அவன் எவ்வளவுக்கு தேடிக்கிட்டு இருந்திருப்பான்? 1 லட்சம், ஒரு 1.5 லட்சத்துக்கு தேடிக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா அவன் மனநிலை அல்லாஹ் 10 கோடிக்கு மேல கையில கொடுக்குறான். அவனுக்கு அடுத்த செகண்டே வந்த மனநிலை என்ன தெரியுமா? இந்த 10 கோடி கிடைச்சிச்சு, 1 கோடிக்கு ஊட்ட கட்டுறோம், 1 கோடி எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறோம், 8 கோடியில ஜகாத்த, 10 கோடியில ஜகாத்தை கொடுக்கிறோம், மற்ற மக்களுக்கெல்லாம் சேர்ந்து நடக்கிறோம். இதெல்லாம் வரல. உடனே 10 கோடியை சேவ் பண்ணி 20 கோடியாக ஆக்குவது எப்படி? இதுதான் மனிதனுடைய முதல் மனோநிலை. இந்த மனோநிலை அல்லாஹு தாலா அருளாகவும் வைத்திருக்கிறான், அழிவாகவும் வைத்திருக்கிறான். அருள் எப்ப? நம்ம கூட சம்பாதிக்க நினைக்கிறோம், வீடு கட்ட நினைக்கிறோம், குழந்தைகளை பார்க்க நினைக்கிறோம், இது அருள். எப்ப அழிவா மாறுது என்று சொன்னால் இறைவனது கடமைகள், இறைவனது வரைமுறைகள், இறைவனது எல்லைகள் எல்லாத்தையும் தாண்டி வெளியே போறோம் பாருங்க, அப்பொழுது அது சாபமாகவும் எங்களுக்கு சாபக்கேடாகவும் மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, லவ்கான லிபினி ஆதம வாதியான் மின் தஹபின் லப்தகா இலைஹிமா சாலிசா வமா யம்லஉ ஃபஹு இல்ல துராப். அவனது வாயை மண்ணை தவிர வேற எதுவும் நிரப்பாது அப்படி என்று ரசூலுல்லாஹ். அப்படின்னால் அவன் மௌத்தாகிறது தான் அவனுடைய இந்த ஆசைகள் அடங்குறதுக்குரிய ஒரே வழியே தவிர அவன் நிறுத்திக் கொள்வான் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள்.